ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெள்ளரிக்காய் பறிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இன்றைக்கி பறித்து ஒரு இடத்துல வச்சு வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பூரா மழை பெஞ்சு பூரா மண்ணாக இருக்கிறதுனால நானும் அம்மா வந்து புடிங்கிட்டு தம்பிகிட்ட கொடுத்தோம். தம்பி வாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். அம்மா வெள்ளரி பழம் விதையை வாஷ் பண்ணி விதையை தனியாக பிரிச்சுட்டு இருக்காங்க. மழையாக பெஞ்சதுனால காட்டுக்குள்ளே இறங்க முடியல. வெள்ளரிக்காய் அவ்வளோதான் வந்துருந்துச்சு. நம்ம வெள்ளரிக்காய் மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா 100 கிலோ 150 கிலோ நெருக்கி வரணும். ஆனால் நம்மகிட்ட வந்திருக்கு அதிகபட்சமாக ஒரு 30 கிலோ 25 to 30 கிலோ தான் வந்துட்டுருக்கு. ஏன்னா மழை பெஞ்சு அவ்வளோ ஃபுல்லாக தண்ணியாக நிற்கிறதுனால கொடி ஃபுல்லாக அழுகி போயிடுச்சு. பிஞ்சும் அவ்வளோ வரல. நமக்கு ட்ரிபிள் மடங்காக வர்றது பதில் நம்ம 1 மடங்கு தான் வந்துட்டுருக்கு வெள்ளரிக்காய். பார்த்தா தெரியும் எவ்வளோ இப்போ மழை பெஞ்சு தண்ணி கிடக்குன்ட்டு. பாருங்கள் பிஞ்சு எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பளபளன்னு இருக்குது. இந்த மழை பெஞ்சு தண்ணியில் தான் நம்ம எடுத்து வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். காயை பாருங்கள், அதான் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியும். இப்போ நமக்கு ரேட்டு அதிகமாக தான் போய்கிட்டுருக்கு, கம்மிலாம் கிடையாது. இருந்தாலும் மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் காய் நிறையா வரும், நமக்கு இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைக்கும். அம்மா வெள்ளரி விதையை அழைச்சிட்டு இருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக விதை தனியாக பிரித்தாதான் அடுத்து நம்ம விவசாயம் பண்ணும்போது போட்டு யூஸ் பண்ணுறதா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.